பிரதர் யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரியல, சிஸ்டர் யாருக்காக பேசுறான்னு தெரியல, ஆனா யாரோ ஒருத்தருக்காக கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. மகளே அவசரப்படாத மகளே, என் பலத்த கைக்குள்ள அடங்கிரு. நீ நினைக்கிற அங்க போனா எந்த சண்டையும் இல்லை, அங்க போனா எந்த வாக்குவாதமும் இல்லை, அங்க போனா நிம்மதியா இருக்கும். நான் நிம்மதியாச்சும் வாழுவேன் இல்ல, இந்த தொந்தரவு என்னால தாங்க முடியல, இந்த மன கஷ்டம் என்னால சகிக்கவே முடியல. நீ சிறுமைப்படுத்தப்படலாம், நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம், உன் மனசு உடைஞ்சு போய் வந்திருக்கலாம். பாஸ்டர் நான் கடந்து போகிற சிறுமை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச நாளைக்கு நான் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் அந்த பலத்த கைக்குள்ள நீ அடங்கி இரு. நான் உன்னை தூக்குவேன், நான் உன்னை நிறுத்துவேன், நான் உன்னை அந்த இடத்திலிருந்து எடுப்பேன், நான் உன்னை அங்கீகரிப்பேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் உனக்காக வழிகளை உண்டு பண்ணுவேன். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நிறைய பேரை கர்த்தர் அவருடைய பலத்த கையினால எடுக்க போறாரு. ஏற்ற காலம் நிறைய பேருக்கு வரப்போகிறது. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நிறைய பேருக்கு ஒரு ஏற்ற காலமாய் நீங்க பட்டிருக்கிற சிறுமையை கர்த்தர் பார்க்க போறாரு, அவமானத்தை பார்க்க போறாரு, நீங்கள் சுமக்கிற நிந்தையை கர்த்தர் பார்த்து அங்கிருந்து ஏற்ற காலம் வரும்போது என்ன தூக்கி கொண்டு போய் நிலை நிறுத்துறதுக்கு வல்லமை உள்ள ஒரு கர்த்தர் இருக்கிறார். வேதத்தை நம்ம எல்லாரும் திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்தார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இன்னொரு விஷயம் கூட சத்தமா எல்லாரும் வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பெரிய கடினமான வார்த்தைகள் சொல்லப்படாவிட்டாலும் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு காலம் வரும், ஒரு நாள் வரும், ஒரு வருஷம் உங்களுக்கு வரும். அந்த ஏற்ற காலத்திலே நான் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள், அடங்கி இருங்கள். இந்த ஜபத்தில் இருக்கிற ஒரு சிலர் எப்போ ஆண்டவர் என்னை உயர்த்த போறாரு, என்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு உயர்வை தருவாரு, நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே, எனக்கு நெருக்கம் இருக்கிறதே, என்னை சுற்றி நெருக்குகிறார்களே, என்னை ரொம்ப கீழே வச்சிருக்கிறாங்களே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாள் ஆண்டவரே நீங்க இருக்கிற அந்த கையிலிருந்து, நீங்க இருக்கிற இடத்திலிருந்து தேவன் உங்களை நிச்சயமாய் ஒரு நாள் உயர்த்துவார். அது உங்களுக்கு ஏற்ற காலமாய் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுடைய என்னுடைய மனசுல இதுதான் சரியான நேரம், ஆண்டவர் என்னை உயர்த்துகிறது இந்த வருஷம் தான் ஆண்டவர் என்னை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த வருஷம் என்னை தூக்கி எடுங்கன்னு சொல்லி ஜெபித்து பல வருடங்களும் உங்களுக்கு தாண்டி இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நம்முடைய பார்வைக்கு கண்டிப்பாக தெரியாது, ஆனால் சகலத்தையும் அறிந்த ஆண்டவர் நீங்க உயர்த்தப்படுவதற்கென்று ஒரு ஏற்ற காலம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட உங்களை வச்சிருக்க மாட்டாரு. அவர் உங்களை உயர்த்துகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆனா ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற வரை, ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அடங்கி இரு, நீ அடங்கி இரு, நீ முயற்சி எடுக்காத, நீ வெளியே வரணும்னு நீ திணறாத, நீ உன்னுடைய மனசுக்கு இஷ்டம் போல நீ செய்யாத, நானே உன்னை எடுப்பேன், நானே உனக்கு வழியை ஆயத்தப்படுத்துவேன், நானே உன்னை கொண்டு போவேன், நானே உன் தலையை நிமிர பண்ணுவேன். உண்மையான ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் எடுக்கிற வரைக்கும் நீங்க அடங்கி இருப்பீர்களே, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மறக்கவே முடியாத அளவிற்கு ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லவராயிருக்கிறார்.
இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை வேதத்தில் இருந்து நீ அடங்கி இரு அப்படின்னு ஆண்டவர் சொன்ன ஒரு நபரை குறித்து ஒரு 3 காரியத்தை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமானது, இந்த செய்தி ரொம்ப அவசியமானது. எல்லாருமே ரொம்ப கவனமாய் கேட்க வேண்டும். வேதத்தில் அடங்கி இரு அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் வேற யாருக்குமே பெருசா ஆண்டவர் சொல்லல. ஒரு ஊழியக்காரனை பார்த்தோ, ஊழியம் செய்கிறவனை பார்த்தோ நீ அவனுக்கு அடங்கிரு. அவர்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள் இருந்துச்சு, எத்தனையோ மனிதர்கள் இருந்தார்கள். ஆனா ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி ஸ்ட்ரிக்டா நீ போய் அடங்கி இரு அப்படின்னு வேதத்துல சொன்ன ஒரு மனுஷி யார் அப்படின்னு கேட்டா, வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழே அடங்கி இரு என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய ஆண்டவர் அடங்கி இரு அப்படின்னு சொல்லுகிற ஒரு நபர் எப்படிப்பட்டவங்களும் சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்க அடங்காதவங்களா இருக்காங்க, அவங்க மோசமானவங்களா இருக்காங்க, அவங்க பெரிய ரவுடியா இருக்கிறான், அவன் நிறைய பேரை காயப்படுத்துகிறான். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், தப்பில்லை. ஆனா ஆண்டவர் இங்க யாருக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு நிறை மாத ஒரு கர்ப்பிணி தன்னுடைய வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாள். அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் அடிமை பெண்ணாய் இருக்கிறாள். அவளுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, சொந்தக்காரங்க இல்லை. ஆனா ஒரு வீட்டில் அடிமை வேலை பார்த்து அந்த வீட்டிலே இப்பொழுது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு அதன் நிமித்தமா ஒரு குழந்தைய வயிற்றில் சுமந்து இருக்கிறாள். வேதம் சொல்கிறது, கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் மன இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள கர்த்தர். முதிர் வயதிலே உன்னை நான் தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், நரை வயதிலும் உன்னை கைவிடாதிருப்பேன். எப்பவுமே ஆண்டவர் யார் பக்கத்துல ரொம்ப இரக்கம் காமிப்பார் அப்படின்னா, பலவீனமானவங்க, சோர்ந்து போனவங்க, முடியாம இருக்கிறவங்க, அவங்கள குறித்து எப்பவுமே ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எப்பா அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தாத, அவனை ரொம்ப தொடாத, அவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். அவர்களிடத்துல போய் கர்த்தர் ஏற்கனவே நீ செஞ்சதுக்கு பழி வாங்குறேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டார். ஆனா இந்த இடத்துல நான் கற்பனையாய் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையை பெத்தெடுக்கிறதுக்கு முடியாதோ, இந்த வீட்டில் இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு நான் வீட்டை விட்டு போறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போன அந்த ஆகாரை நடு வழியில ஆண்டவர் சந்தித்து என்ன சொல்றாரு தெரியுமா? ஆகாரேன்னு கூப்பிடல, என் மகளேன்னு கூப்பிடல, இல்லைன்னா ஸ்திரீயே அப்படின்னு கூப்பிடல. ஆண்டவர் சொல்லுகிறார், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. சாராயின். ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னாரு? எதுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லணும்? அதுவும் சாராயை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றதுக்கு என்ன இருக்குது? இந்த இடத்துல அவங்களுடைய பலவீனத்தை ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா? இப்போ என்னுடைய தகப்பனார் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக குடிகாரராக இருந்தார். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம வளர்ந்தாச்சு, இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்தாச்சு. என்னுடைய ஆண்டவர் என்னை பார்த்து என் மகனாகிய பென்சே அப்படின்னு கூப்பிடுறத நம்ம விரும்புவோமா? ஒரு குடிகாரனுடைய பையனே அப்படின்னு கூப்பிடுறத நம்ம விரும்புவோமா? ஆண்டவர் அப்படி கூப்பிடுவாரா? நம்முடைய பலவீனத்தை சொல்லி ஆண்டவர் நம்மளை அழைப்பாரா? ஒரு விதத்துல இந்த ஆகாரை பொறுத்த வரைக்கும் இந்த அடிமை பெண் என்கிறது என்ன அப்படின்னா, இது வெற்றி அல்ல, அவளுடைய வாழ்க்கையிலே கிடைத்த மிகப்பெரிய தோல்வி, அது அங்கீகாரமே கிடையாது, அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பெரிய நஷ்டம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல தூதன் சொல்லுகிறான், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் இடம் கொடுத்த உடனே, கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே, கொஞ்சம் பொறுப்பு வந்த உடனே இந்த ஆகார் என்ன பண்ணுனா அப்படின்னு சொன்னா,
தான் யார், நான் எங்கிருந்து வந்த, என்னுடைய வேலை என்ன, என்னுடைய அம்மா அப்பா என்ன, என்னுடைய எஜமானன் எப்படி என்ன வச்சிருக்கிறாங்கன்ற அந்த நன்றி உணர்வை மறந்ததுனால தான் இந்த இடத்துல ஆண்டவர் எதை இண்டிகேட் பண்றாருன்னா, நீ என்னதான் இருந்தாலும் நீ யாரு தெரியுமா, நீ எங்கிருந்து வந்து தெரியுமா, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. கவனிங்க, இந்த சாராய் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த தியாகம் என்கிறது எந்த ஒரு பெண்ணும் செய்யக்கூட முடியாத தியாகம். எப்படி செய்ய முடியும் பாருங்க. ஒரு கணவனாரை பார்த்து, என்னால் உனக்கு குழந்தை கொடுக்க முடியல, என்னுடைய சரீரம் ரொம்ப வீக்காக இருக்குது. இன்னைக்கு இருக்கிற பெண்களாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, சரிங்க எனக்கு உடம்பு நல்லா இல்லை, எனக்கு பிள்ளை உங்களால் கொடுக்க முடியல, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, வேணும்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா, இல்லைன்னா ஒரு குழந்தைய நம்ம தத்தெடுத்துருக்கலாமா. இப்படி தான் இன்னைக்கு இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம். அதுவும் போய் போய் கேட்டால் அப்படி தான் கேட்பாங்க. அது கூட நம்ம நிறைய பேரால் கேட்க முடியாது. ஆனால் தனக்கு அடிமையாக இருக்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு தன்னுடைய கணவனாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மனசு சாராய் இந்த ஜீவனுள்ள எல்லாருக்கும் தாய் அப்படின்னு பைபிள் சொல்லுதில்ல, இந்த மனசு யாருக்குமே வராதுங்க, யாருக்குமே வராது. அதுவும் தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தங்களை கூப்பிட்டு தன்னுடைய கணவனாருக்கு அந்த மனுஷன் எதுவுமே சொல்லலை. சரிப்பா நீ சொல்லிட்டல நான் கல்யாணம் பண்றேன். கல்யாணம் பண்ணினது மட்டும் அல்லாமல் கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே அந்த லேடிக்கு ஒரு குழந்தையும் ஆயிருச்சு. அன்னைக்கு இதை மாதிரி ட்ரீட்மெண்ட்டோ டெஸ்ட்டோ எதுவுமே இல்லை. ஒருவேளை அப்படி டெஸ்ட் இருந்துச்சுன்னா உனக்கு பலவீனமா எனக்கு பலவீனமா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த அம்மாவுக்கு பலவீனமா ஆபிரகாமுக்கு பலவீனமா அப்படின்னு சொல்ல கூட தெரியாது. ஆனாலும் ஒரு கெஸ்ஸிங், சரி நமக்கு போயிடுச்சு, நமக்கு வயசு போயிடுச்சு, அவரால் குழந்தைய கொடுக்க முடியும்னு சொல்லி இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திருமணம் பண்ணி வைக்கிறது. குழந்தையும் இவங்களுக்கு வயிற்றுல உருவான உடனே அந்த குழந்தையை சந்தோஷமாக வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஆகார் அங்கே ஒரு வேலையை பண்றாங்க. தன்னை இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னை தன்னுடைய கணவனாருக்கு மனைவியாய் கொடுத்த அந்த சாராயை இந்த ஆகார் எப்படி நினைச்சாங்களாமா சொல்லுங்க, அற்பமாய் அற்பமாய். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. சிஸ்டர், ஆண்டவர் உங்க மேல கோவப்படுவார். பிரதர், ஆண்டவர் உங்க மேல கோவப்படுவார். எப்போ கோவப்படுவார் தெரியுமா? சிலர் உங்களுக்கு செய்த உதவி அவ்வளவு பெருசா இருக்கலாம், நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க கைத்தட்டு கொடுக்க வேண்டாம், நீங்க அவங்கள என்கரேஜ் பண்ண வேண்டாம், அங்க இங்கே கொண்டு போய் அவங்கள குறித்து பெருமை அடிக்க வேண்டாம். ஆனா உங்களை உருவாக்கி உங்களை வளர்த்து உங்களை ஆதரிச்சு உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த ஏதோ ஒரு நபரை நீங்க எந்த இடத்திலிருந்து வந்தீங்கன்றத மறந்து உங்களுக்கு அதிகாரம் வரும்போது, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்போது அவர்களை அற்பமா நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாய் ஆண்டவருடைய கோபம் உங்க மேல வரும்ன்றதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், ஒருவேளை உங்க மனசுல ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி நீ அற்பமா நினைக்கலாம். உங்க அப்பா உனக்கு பாத்ரூம் கழுவி விட்டாங்க, உங்க அம்மா உனக்கு ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்தாங்க, நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறது, நீங்க இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். பார்த்து பார்த்து செய்யலாம். ஆனா இன்னைக்கு அவங்கள விட கொஞ்சம் படிச்ச உடனே, அவங்கள விட கொஞ்சம் அழகான உடனே இங்க இருக்கிற நிறைய பிள்ளைகளுடைய தாய்கள் குழந்தைய வயிற்றுல சுமக்கும் போது குங்குமப்பூ சொல்லுவாங்கல்ல, இந்த குங்குமப்பூவை அவ்வளவு கஷ்டத்திலையும் பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? நான் கருப்பா இருக்கேன், நான் கருப்பா இருந்ததுனால நிறைய பேர் என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என் பிள்ளை வெள்ளையா பிறக்கணும். கருப்பு மட்டும், இது வெள்ளை மட்டும் அழகு கிடையாது, கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாமே அழகுதான். கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறவர் கர்த்தர்.
அழகெல்லாம் அதுக்கு ஒரு காரணம் கிடையாது. ஆனா என் பிள்ளை ஏதாவது தெரியாம என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அந்த அவமானத்தை கூட படக்கூடாதுன்னு நினைச்சு எத்தனையோ தாயார் தங்களுடைய இயலாமையில் அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை வந்த உடனே, கொஞ்சம் அழகு வந்த உடனே, கொஞ்சம் பர்சனாலிட்டி வந்த உடனே, என் கூட நீ வராத, நீ தூரத்தில் நடந்து வா, நீ தள்ளி வா, நீ எப்படி இப்படி வரலாம், நீ என் கூட வந்தா எனக்கு பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க, எங்க அம்மான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது, என் காலேஜ் பிள்ளைகளுக்கு முன்னாடி எங்க அம்மான்னு நான் எப்படி உன்னை சொல்லுவேன், எங்க அப்பான்னு நான் எப்படி சொல்லுவேன். இப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு மனசு இருக்குமானால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்க பேரில் கோபப்படுவார். உங்களுடைய நீங்க வந்திருக்கீங்கல்ல அந்த ஸ்தானம் உங்களுக்கு மாறினாலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி காமிப்பார், நீ இந்த இடத்துல இருந்து வந்தது. ஸோ ஆகார் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இந்த நகோமிக்கு ஒரு மருமகள் இருந்தால், வேதம் சொல்லுகிறது ரூத்து போவாசினிடத்திலே பிள்ளையை பெற்றெடுத்தாலும் அந்த பிள்ளையை எடுத்து யாருடைய மடியில கொடுத்தாங்களாமா? தன்னுடைய கணவனாரையும் தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் மரித்து போன அந்த மாமியார் இடத்துல. நிறைய பேர் சொல்லலாம், மாமியார் இடத்துல மட்டும் பிள்ளைய கொடுக்காதப்பா, அவ ஏற்கனவே புருஷனை கொன்னுட்டா, ஏற்கனவே 2 பிள்ளைகளை அவ கொன்னுட்டா, அவளுக்கு கையில எந்த குழந்தையும் நிக்காது, நீ கொண்டு போய் கொடுக்காத அப்படின்னு சொல்றவர்கள் இருந்திருக்கலாம். ஆனா இந்த ரூத்தினுடைய குணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் மாமி எனக்கு ஆண்டவர் இன்னொரு குழந்தைய கூட கொடுப்பாரு. ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் நகோமி பிள்ளை பெற்றால் அப்படின்னு சொல்ற அளவிற்கு இந்த பிள்ளைய நீங்க வளர்த்துங்கன்னு சொல்லி ஏற்கனவே இழந்த அந்த 3 ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் ஒண்ணா அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அதனாலதான் பிச்சைக்காரியா போன அந்த அம்மா 24 மணி நேரத்துக்குள்ள அந்த லேண்டுக்கே ஓனரா கர்த்தர் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவரா இருந்தார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற கர்த்தர் தான் வந்த நிலைமையை மறக்காமல் இருப்பதற்கு அற்புதம் செய்கிற கர்த்தர். நிறைய பேர் ஆகாரம் மாதிரி தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல தன்னுடைய நாச்சியாரை அற்பமா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்னும் போக வேண்டாம், உனக்கு ஒரு வீடெல்லாம் நான் கட்டி தர மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் போது சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாததுனால ஆண்டவர் ஒரு மாட்டு தொழுவத்தை ரெடி பண்ணினார். அங்க ஒரு மனுஷனுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணாரு. அவர் பிறந்து படுக்க வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லையே தவிர, உலகத்தில் ராஜாக்கள் பிறக்கும் போது செய்யப்படுகிற அனைத்து காரியங்களும் அங்க செய்யப்பட்டது. அவர் மகாராஜா. அப்படி இருக்கிறவர் இந்த ஆகாருக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண மாட்டாரு, அவங்களுடைய பேர் பார்க்கறதுக்கு ஒரு ஆயத்தம் பண்ண மாட்டாரு, கண்டிப்பா செஞ்சிருப்பாரு. ஆனா கோவப்பட்டு என்ன சொல்றாரு தெரியுமா, நீ கர்ப்பிணியா இருக்கிறது எனக்கு தெரியும், நீ பிள்ளைய சுமந்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியும், போ. நம்முடைய பாஷையின்படி சொன்னா ஒழுங்கு மரியாதையா போய் அந்த அம்மாவுடைய கைக்கு கீழே நீ என்ன பண்ணு, அடங்கி இரு. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? எதற்கு அப்படி கர்த்தர் செய்தார்? நான் ஒரு 3 காரியத்தை வேகமாய் சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக அந்த 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆபிரகாமுடைய மனைவியாய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். இப்ப 9வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழே அடங்கி இரு என்றார். நல்லா கவனிங்க, இந்த ஆகாருடைய எண்ணம் என்ன, இந்த ஆகாருடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் இந்த வீட்டில் இருக்கிறத வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க முடியாது, இந்த குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா சாப்பிட முடியாது, என் பிள்ளைய நிம்மதியா நான் பெற்றெடுக்க முடியாது, இந்த வீட்டை விட்டு நான் என்னைக்கு வெளியே போறேனோ அன்னைக்கே எனக்கு உள்ளதெல்லாம் சரியாயிரும், எனக்கு எல்லாம் சரியாயிரும். நான் எதுக்கு திட்டு வாங்கணும், நான் எதுக்கு பேச்சு வாங்கணும், நான் எதுக்கு அவமானப்படணும்? இவ்வளோ பெரிய குழந்தைய கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, நான் இந்த குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு அவமானப்படணுமா?
இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு சமாதானம் இருக்காது, இந்த வீட்டை விட்டு போனாதான் நான் சரியாவேன். ஆனா தூதனானவன் இங்கே நீ அடங்கி இரு அப்படின்னு சொல்றதுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, நீ இந்த இடத்தை விட்டு போனா எல்லாம் சரியாகும்னு நீ நினைக்கிற. ஆனா இந்த இடத்தை விட்டு போனா உனக்கு என்ன கூட இல்லைன்னா, உனக்கு பாதுகாப்பு கூட இல்லை. பாதுகாப்பு கூட இல்லை. இன்னைக்கு இந்த உலகம் அப்படியே ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறதுக்கு ரொம்ப விரும்புது. ஸ்டிக் பண்றதுக்கு யாருமே விரும்பல. கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லை. நீ என்ன கண்ட்ரோல் பண்றியா? நீ என்ன செய்யாதேன்னு சொல்றியா? இல்ல, உன் கூட நான் இருக்க மாட்டேன், உன் கூட நான் கண்டினியூ பண்ண மாட்டேன். நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவி நிறைய பேரு தன்னுடைய கணவனாரை விட்டு பிரிகிறதற்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. மனைவியை விட்டு பிரிகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. என்ன தெரியுமா? என் பிள்ளைய நான் வளர்த்துக்குவேன், என் பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிச்சுக்குவேன். சிஸ்டர், உங்க பிள்ளைய நீங்க வளர்த்து படிக்க வைக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா திருமணம்ன்ற ஒன்றை நீங்க பார்க்கும்போது உங்க பிள்ளைக்கு கண்டிப்பா யார் தேவைப்படுவா தெரியுமா? அப்பா கண்டிப்பா தேவைப்படுவாங்க, அம்மா கண்டிப்பா தேவைப்படுவாங்க. அப்பா இல்லாத அம்மா இல்லாத நிறைய பிள்ளைகள் இந்த உலகத்துல வருத்தப்படுவது உங்களுக்கு தெரியும். இந்த ஜெபத்துல இருக்கிற உங்க அம்மா சரியில்லை, உங்க அப்பா சரியில்லைன்னா நீ வருத்தமே படாத. இயேசு அப்பா உனக்கு அப்பாவா இருப்பாரு. இயேசு உங்களுக்கு தாயா இருந்து நிச்சயமாய் உங்களை நடத்துவார். ஆனா நிறைய பேரை எங்க ஊழியத்துல பார்த்திருக்கிறேன், தன்னுடைய கணவனாரை விட்டுட்டு எனக்கு ஒரு பையன் இருக்கான், எனக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா, +2 வரைக்கும் படிக்க வச்சா போதும், அதுக்கப்புறம் அவ சம்பாரிச்சு தந்துருவா என்ன அப்படின்னு நினைச்சு தன்னுடைய குடும்பத்தை விட்டு என்னால அடங்க முடியாது, என்னால கீழ்ப்படிய முடியாது, என்னால இப்படி இருக்க முடியாதுன்னு சொன்ன நிறைய கணவனார் நிறைய மனைவி இன்னைக்கு என்னுடைய கண்களுக்கு முன்பாக கஷ்டப்படுகிறத நான் பார்க்கிறேன். கடந்த நாட்களிலே வெளி ஊழியத்துக்கு போகிறதற்காக சென்னையில் எனக்கு ஒரு பரிசோதனை ஒன்று இருந்துச்சு. அப்படின்னா அந்த வெளி ஊருக்கு போகிறதுக்கு அவங்க அப்ரூவல் கொடுக்கறதுக்கு. அப்போ என்னுடைய ஃபைலை நான் உள்ளே கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ உள்ளே கொண்டு போய் கொடுக்கும்போது என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்போ வெயிட் பண்ண சொல்லும்போது அங்கே ஒரு பேர் கூப்பிட்டாங்க, கவுண்டரில் ஒரு பேர் கூப்பிட்டாங்க. என்ன பேர் கூப்பிட்டாங்கன்னா வல்சலம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. வல்சலம் அப்படி எங்க அப்பாவுடைய பேர் வல்சலம், என் பேர் பென்ஸ். என்னுடைய பேரை வல்சலம்னு கூப்பிட்டோன்னா நான் வேற யாராவது இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். அடுத்த வார்த்தை வல்சலம் பென்ஸ் வாங்க அப்படின்னாங்க. ஓ, அப்ப என்னதான் கூப்பிடுறாங்க. அந்த யூனிட்டுக்குள்ள ஒரு 6-7 இடத்திற்கு போனேன். எல்லா இடத்துலையும் என்ன பென்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணல, என்ன பென்ஸ்ன்னு யாருமே கூப்பிடல. ஆனா எதுதான் கூப்பிட்டாங்க தெரியுமா? எங்க அப்பாவுடைய பேரை சொல்லி மட்டும்தான் என்ன கூப்பிட்டாங்க. எனக்கு இருக்கிற சர்டிபிகேட்டு, எனக்கு இருக்கிற பாஸ்போர்ட்டு, எனக்கு அவங்க அப்ரூவலுக்கு கொடுத்த லெட்டரு, இதுல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் நேம் பென்ஸ்ன்ற பேர் அல்ல. யாருடைய பேர் இருந்துச்சு தெரியுமா? என் அப்பாவுடைய பேர் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அப்பா இறந்து போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை, எங்க அப்பா இறந்துட்டாருன்ற ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். எங்க அப்பா எங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொன்னா பரவாயில்ல, சரி எங்க அப்பா இந்த மாதிரி போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லி இன்னொருத்தங்கள்ட்ட புரிய வச்சிடலாம். ஆனா அதே நேரத்தில் அப்பா உயிரோட இருந்தும் அம்மா உயிரோட இருந்தும் ஏதோ ஒரு ரீசனை சொல்லி நான் வாழ்ந்துக்குவேன், நான் நின்னுக்குவேன் அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொருத்தரை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சில நேரத்தில் நம்முடைய மனசுல வெளியே போனா எல்லாமே சரியாயிரும் நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ சரியா எப்போ உனக்கு வெளியில இருக்கிற சூழ்நிலை சரியாகுதோ அப்ப நான் இந்த பலத்த கையினால உன்னை என்ன பண்ணுவேன்னா உன்னை வெளியே நான் கொண்டு போவேன். ஆண்டவருடைய பிள்ளையே, இங்க இருக்கிற வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு பையன் கொடுக்கிற நம்பிக்கை, ஒரு பொண்ணு கொடுக்கிற நம்பிக்கையில் இத்தனை நாளும் அடங்கி இருந்த அம்மாவை விட்டு அப்பாவை விட்டுட்டு நீ ஃப்ரீயா அப்படியே ஈஸியா
கண்டிஷனே இல்லாம எங்க அப்பா திட்டிட்டே இருக்காரு, எங்க அம்மா திட்டிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு நீ வீட்டை விட்டு வெளியே போகணுன்ற அந்த மனசு உனக்குள்ள இருக்குமானால் மரணம் வரைக்கும் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இந்த ஊழியக்காரர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில இவங்களை விட்டுட்டு போனா சரியாகும்னு நீ எதையெல்லாம் நினைக்கிறியோ அத்தனை பிரச்சனையும் 10 மடங்கா உன் தலை மேல வந்து நிற்கும்போது நீ பரிதபிக்கப்பட்டவனாய் மாறிவிடுவாய். இளையகுமாரன் தன் தகப்பனை பார்த்து, எனக்கு சொத்தெல்லாம் கொடுங்க, என்னுடையதெல்லாம் எனக்கு கொடுங்க, உங்க கூட எல்லாம் இனியெல்லாம் டிராவல் பண்ண முடியாது, நீங்க ஓல்டு, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ஜாவா தெரியுமா, உங்களுக்கு கூகுள் தெரியுமா, உங்களுக்கு ஃபேஸ்புக்னா என்னன்னு தெரியுமா, எனக்கு கொடுங்க, உங்களோட எல்லாம் குப்பை கொட்ட முடியாது. தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து வெளியே போனா அடங்கி இருக்க முடியாம வெளியே போனா எல்லாமே சரியாயிரும் நினைச்சான். ஆனா வேதம் சொல்கிறது, பன்றியினுடைய தவிட்டினால் தன்னுடைய வயிறை நிரப்புவதற்கு ஆசையாயிருந்தான். ஏற்ற காலத்தில் பிரதர், ஏற்ற காலம்ன்றது உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், ஏற்ற காலம்ன்றது எனக்கு தெரியாது. ஏற்ற காலத்தை நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா என்னுடைய காலங்கள் என் கரத்திலே அல்ல, என்னுடைய காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கு அப்படின்னா கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற என்னுடைய காலம் எத்தனை வருஷத்துல உயர்த்த போறாரு, எத்தனை வருஷத்துல தூக்கி நிறுத்த போறாரு, எத்தனை வருஷத்துல அங்கீகரிக்க போறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு ஏற்ற காலம் இருக்குது, ஏற்ற சமயம் இருக்குது. அன்னைக்கு எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும், எத்தனை பேர் கட்டி போட்டாலும், எத்தனை பேர் உட்கார வச்சாலும், எத்தனை கை என்ன அமுத்தினாலும், அங்கிருந்து ஏற்ற காலம் வரும்போது என்ன தூக்கி கொண்டு போய் நிலை நிறுத்துறதுக்கு வல்லமை உள்ள ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷம் அடிமைப்படுத்தலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளியே வருகிறது சிம்ம சொப்பனமா இருக்கலாம். யார் நினைச்சாலும் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து இவங்களை வெளியவே போக முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனா ஏற்ற காலம்னு ஒன்று வந்ததுக்கு பிறகு பார்வோன் எத்தனை யுத்திகளை கையாண்டாலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தவர். அவர்களுடைய ஓட்டத்தை, அவர்களுடைய டிராவலை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியல. ஆனா 10 வாதையை பார்த்து போங்கன்னு கட்டளையிட்ட பார்வோனுடைய இருதயம் கடினமாகி, அது எப்படி நான் விட்டேன், அது அவங்கள விடக்கூடாது, கண்டிப்பாக நான் திருப்பி கொண்டு வருவேன் நினைச்சு தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மொத்த இராணுவத்தையும் கூட்டிட்டு திரும்பி பின்தொடர்ந்து போனான். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, எப்பா என் பிள்ளை இத்தனை வருஷமா பலத்த கைக்குள்ள அடங்கி இருந்தாச்சு, இனி அவனை தனியா நான் நிக்க பண்ண போறேன், அவனை எடுத்துட்டேன், இனி நீ எத்தனை பராக்கிரமசாலிகளை கூட்டிட்டு வந்தாலும் என் பிள்ளைய திரும்ப கொண்டு வர முடியாது. அவனை உயர்த்துகிற உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற காலத்தை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை வச்சுட்டாருன்னா அதை ஒருத்தராலும் பூட்ட முடியாது, கண்டிப்பாக பூட்ட முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒன்று ஆண்டவருடைய கரத்துல அப்படியே அடங்கி. பிரதர், யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரியல, சிஸ்டர் யாருக்காக பேசுறான்னு தெரியல, ஆனா யாரோ ஒருத்தருக்காக கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. மகளே, அவசரப்படாத மகளே, என் பலத்த கைக்குள்ள அடங்கிரு. நீ நினைக்கிற அங்க போனா எந்த சண்டையும் இல்லை, அங்க போனா எந்த வாக்குவாதமும் இல்லை, அங்க போனா நிம்மதியா இருக்கும், நான் நிம்மதியாச்சும் வாழுவேன் இல்ல, இந்த தொந்தரவு என்னால தாங்க முடியல, இந்த மன கஷ்டம் என்னால சகிக்கவே முடியல. நீ சிறுமைப்படுத்தப்படலாம், நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம், உன் மனசு உடைஞ்சு போய் வந்திருக்கலாம். பாஸ்டர், நான் கடந்து போகிற சிறுமை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வயிற்றுல அவ்வளோ குழந்தைய சுமக்கிறேன், பச்சை தண்ணிக்கு கூட வழி இல்லை, நான் செஞ்சுட்டு இருந்த வேலையே நான் திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறேன், என்ன பிள்ளைதாட்சி உள்ளவான்னு கூட பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச நாளைக்கு நான் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் அந்த பலத்த கைக்குள்ள நீ அடங்கி இரு, நான் உன்னை தூக்குவேன், நான் உன்னை நிறுத்துவேன், நான் உன்னை அந்த இடத்துலேருந்து எடுப்பேன், நான் உன்னை அங்கீகரிப்பேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் உனக்காக வழிகளை உண்டு பண்ணுவேன். நம்புறவங்க கரங்களை மேலே தட்டி கொண்டு
ஆமேன் என்று சொல்லி, ஆமேன் என்று சொல்லி, சத்தத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லி, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நிறைய பேரை கர்த்தர் அவருடைய பலத்த கையினால எடுக்க போறாரு. ஓ ஹalleluya, ஹalleluya. ஏற்ற காலம் நிறைய பேருக்கு வரப்போகிறது. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நிறைய பேருக்கு ஒரு ஏற்ற காலமாய் நீங்க பட்டிருக்கிற சிறுமையை கர்த்தர் பார்க்க போறாரு, அவமானத்தை பார்க்க போறாரு, நீங்கள் தூசிக்கப்படுகிறதை கர்த்தர் பார்க்க போகிறாரு, நீங்கள் சுமக்கிற நிந்தையை கர்த்தர் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் படுகிற சகல பிரயாசத்தையும் கர்த்தர் காண்கிறார், கர்த்தர் காண்கிறார். ஸோ நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நான் அடங்கி இருக்கணும். ஏன் நான் அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் மனசுல ஒரு பொய்யான பிம்பத்தை பார்க்குறேன். நான் போன உடனே எல்லாம் எனக்கு சரியாயிரும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு எப்போ சரியாகும் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிறத சரி பண்ணிட்டு என்னை கொண்டு போய் உட்கார வைக்கிறது தான் கரெக்டு. நம்ம நிறைய பேர் நான் போன உடனே எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கிற சூழ்நிலையை நான் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை கொண்டு போய் அந்த இடத்துல வைப்பேன். ஹalleluya. யோசேப்பை கர்த்தர் அந்த ஜெயிலில் போடக்கு அனுமதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஏன் ஆண்டவர் ஜெயிலில் அனுமதிச்சார் அப்படின்னு சொன்னா, எப்பா நீ இப்பவே போய் உட்கார்ந்துட்ட அப்படின்னு சொன்னா உன்னை நிறைய பேர் மதிக்க முடியாது. இப்ப எந்த ஏதுவுமே அங்க இல்லை. ஆனா ஒண்ணு, நீ தேவைப்படுகிற ஒரு நாள் வரும். உன்னை தேடுற ஒரு நாள் வரும். யோசேப்பே, இன்னைக்கு நீ சிறைச்சாலையில இருக்கிறாய். உன்னை யாருமே தேட வரல, உன்னை யாருமே விசாரிக்க வரல. ஆனா சீக்கிரத்துல நீ ஒரு இடத்துல பயன்படுவ, நீ ஒரு இடத்துல தேவையாய் மாறுவாய். அன்னைக்கு உன்னை தேடும் போது நீ அவங்களுக்கு முன்னாடி நின்னா மகிமையா இருக்கும்னு இங்க இருக்கிற நிறைய யோசேப்புகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. இங்க இருக்கிற நிறைய யோசேப்புகளை, பிரதர் இன்னைக்கு நீங்க போய் நின்னா மதிப்பு இருக்காது. பிரதர் சிஸ்டர் இன்னைக்கு போய் நீங்க நின்னா மதிப்பு இருக்காது. ஆனா இயேசு உங்களுக்காக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துவார். இயேசு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவார். உங்களை தேடுவாங்க, உங்களை கொண்டு போய் நிற்க வைப்பாங்க, உங்களை அழைப்பாங்க. அந்த இடத்துல எல்லாருடைய கண்ணும் உங்களை பார்க்கும், எல்லாருடைய சிந்தனையும் உங்களுக்கு நேராய் திருப்பப்படும். அப்படிப்பட்ட ஒரு நாளில் கர்த்தர் அனைத்து ஜனங்களுக்கு முன்பாகவும் யோசேப்புனுடைய தலையை உயர்த்தினது போல உங்க தலையும் உங்க பிள்ளைகளுடைய தலையையும் கரங்களை தட்டும் போதே அது அப்படியே ஆம் என்றும் ஆம் என்றும் ஆம் என்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும். ஜீசஸ், ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல். என் கருவை உம் கண்கள் கண்டதே, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். வாலிப தம்பி தங்கச்சி, நீ அடங்கி இருக்கணும், நீ அடங்கி இருக்கணும். நீதிமான் உன் தலையின் மேல் குற்றது உனக்கு எப்படி இருக்கணுமாமா? சொல்லுங்க சத்தமா. நீ திருப்பிட்டு வரக்கூடாது, திமிரிட்டு வரக்கூடாது. மகளே, உன்னை உங்க அம்மா திட்டுறது அப்பா திட்டுறது உனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களை தலையில என்ன வார்த்தமா இருக்கும், அப்படி திமிரிட்டு என்ன கேட்கக்கூடாது. பரவாயில்ல பரவாயில்ல. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் உயர்த்த போறேன், உன்னை ஏற்ற காலத்துல நான் உயர்த்த போறேன். ஆனா இப்போ ஒரு பலத்த கைக்குள்ள நான் உன்னை வச்சிருக்கிறேன். உங்க அம்மாவுடைய கை உன்னை நெருக்குதோ, உங்க அப்பாவுடைய கை உன்னை நெருக்குதோ, உங்களுடைய மேனேஜருடைய கை உங்களை நெருக்குதோ இல்லையோ, அவங்க கை மேல இருந்தாலும் உன்னை சூழ்ந்து கர்த்தருடைய கை இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த கை உங்களை நசுக்க முடியாது. மேனேஜருடைய கை உங்களை நசுக்க முடியாது. நீங்க யாருடைய கையில இருக்கிறீங்கன்னா கர்த்தர் கரத்துல. கர்த்தர் கரத்துல. ஒவ்வொருத்தரும் கேளுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் அடங்கி இருக்கிறேன், ஆண்டவரே நான் அடங்கி இருக்கிறேன், ஆண்டவரே என்னை காண்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சரணத்தை, ஒரு சரணத்தை எல்லாரும் சேர்ந்து